வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம திருவண்ணாமலை கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். வர்ற வழியில செஞ்சி செஞ்சி வழியா தான் வந்தோம். அப்போ வந்து இங்க நம்ம ராஜா கோட்டை, ராணி கோட்டை இருந்துச்சு. சரி அதான் உங்ககிட்ட காட்டலாம் அப்படின்ட்டு வீடியோ எடுத்தேன் பாருங்க. அது வந்து கிடையாது. அது சும்மா மலை. இப்போ இந்த சைடில் வரும் பாருங்க. ராஜா கோட்டை, ராணி கோட்டை பார்த்துட்டே வாங்க. இந்த வந்துருச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மேலே தெரிறது வந்து ராணி கோட்டை. அது பக்கத்தில் வந்து ராஜா கோட்டை. இப்போ இந்த பைபாஸ் நம்ம ஏறினோம்னா தெரியும். இது வந்து திருவண்ணாமலை பைபாஸு. இப்போ நம்ம செஞ்சியில் வந்து வந்தோம்னா இப்படி லெஃப்ட் கட் பண்ணோம்னா அப்படி பைபாஸ் ஏறிக்கலாம். இதான் அந்த பைபாஸ் ரோடு. மேலே ஏறினோன்னே தெரிது பாருங்க. அந்த மலை நல்லா தெரிது பாருங்க. அப்படியே பார்த்துட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மலை இருந்தால் தெரிதா? இது வந்து ராணிக்கோட்டை. இந்த சைடில் தெரியுது ராணிக்கோட்டை. தெளிவாக தெரிது பாருங்க. அங்கேருந்து நம்ம லாங்கில் பார்த்தோம். இப்போ பைபாஸ் ஏறினோன்னே பக்கத்துலேயே தெரியும். இப்போ தெளிவாக தெரியும். அடுத்து வந்து நல்லா பார்த்துட்டே வாங்க. ஏன்னா நம்ம அங்கேருந்து லாங்கில் இருந்து பார்த்தோமா இந்த பைபாஸ் ரோடு ஏறினோன்னே நல்லா தெரியும். இது வந்து ராணிக்கோட்டை. அங்கிட்டு தெரிறது வந்து ராஜா கோட்டை. நல்லா பார்த்துட்டே வாங்க. தெரியுதா? இப்படி எடுத்துகிட்டே வரும்போது என்ன ஆயிடுச்சு, சரியாக கவனிக்காமல் மெயின் ரோட்டே பார்த்துட்டு வந்தோம்னா வானத்தை மட்டுமே எடுத்துட்டேன். என்ட்ரன்ஸை காட்டலான்னு பார்த்தா அப்படி வானம் மட்டுமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதை நானே இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் பார்க்குறேன் வீடியோவை. வானத்தை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன், என்ட்ரன்ஸை விட்டேன். அப்படியே பார்த்துட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப அங்கே ஃபுல்லாகவே ஒரே தென்னந்தோப்பு, வாழை எல்லாம் போட்டிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்படியே இந்த சைடு வந்தோம்னா அந்த தெரிது பாருங்க. அது வழியாக கூட போகலாம். இது வந்து ராஜா கோட்டை. நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது ராணி கோட்டை. இப்போ வந்திருக்கிறது ராஜா கோட்டை. நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு. இந்த மேலே இருக்கு பாருங்க. மேலே கட்டி வச்சிருக்காரு பாருங்க ராஜாக்கு கோட்டையை. என்ன அழகா இருக்கு பாருங்க. மொத்தம் இதில் பார்த்தேன் நான். மொத்தம் 1400 படி ஏறி போகணுமா அங்கே போகணுன்னா. கூகுளில் பார்த்தேன் 1400 படின்னு போட்டுருந்துச்சு மேலே ஏறி போகிறதுக்கு. நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தெளிவாக தெரியும். நல்லா அழகாக இருக்குது பாருங்க. அந்த காலத்தில் எப்படிலாம் கட்டியிருக்காங்க ராஜாவுக்கு கோட்டையை. எவ்வளோ ஹைட்டில் அவர் வாழ்கிறதுக்கு கோட்டை கட்டி வச்சிருக்காரு பாருங்க. அப்படி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் இருக்குமா என்னன்னு தெரில. ஏன்னா போன தடவை வந்திருக்கும்போது சனிக்கிழமை போனோம். செம கூட்டம். அப்பவே சொல்லிட்டாங்க சனி ஞாயிறுலாம் கூட்டம் ஒன்றுமே பண்ண முடியாது. உள்ளேயே போக முடியல காரை வச்சுட்டு. சுற்றி 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 அங்கங்கே விட ஆரம்பிச்சிட்டாங்க. போகவே முடியல. உள்ள காரை கொண்டு போய் எங்கே நிப்பாட்டுனே தெரில. போலீஸ்காரங்களாம் அங்கங்கே நின்றுட்டு டேபரி கார்டெலாம் வச்சு மறித்து எங்கேயுமே விடலை. அதனால் இந்த தடவை வெள்ளிக்கிழமையே போகிறோம். எப்படியாச்சும் அண்ணாமலையாரை பார்த்துடணும் அப்படின்ட்டு. ஏன்னா போன தடவை சனிக்கிழமை வந்ததுனால கூட்டமாக இருந்துச்சு. இப்போ அதான் டிரைவர்கிட்ட கேட்டோம். வெள்ளிக்கிழமை இப்போ அந்தளவுக்கு கூட்டம் இருக்காது, உள்ள வரைக்கும் நம்ம போயிடலாம். ஏன்னா ஷார்ட்கட் ஒன்று தெரியும். அது வழியாக கூப்பிட்டு போய் உங்களை வந்து ஒரு வாசலில் விட்டுருதேன், நீங்கள் அங்கேருந்து போய் சாமி பார்த்துட்டு வாங்க அப்படின்னாரு. சரி ஓகே நீங்கள் கொண்டு போய் விடுங்க, நாங்கள் சாமி பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதான் அவர் கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மழை வரும்போது தண்ணி அடிச்சுட்டு வந்துச்சுல்ல, அந்த இடத்த காட்டலான்னு பார்த்தேன் உங்ககிட்ட. இந்த மலை தெரிது பாருங்க. அவர்கிட்ட அதே மாதிரி கேட்டோம் நாங்கள். போன வாரம் வந்திருந்தாராம் அவர். போன வாரம் வரும்போது சனிக்கிழமை வந்தாராம். செம கூட்டமாக. இப்போ சனி ஞாயிறுனாலே கூட்டம் தான் வருது. இப்போ ஸ்கூல் லீவு இல்லாதனால சரி வெள்ளிக்கிழமை போனால் கூட்டம் இருக்காது அப்படிங்கிற ஒரு இதில் போயிட்டுருக்கோம். அண்ணாமலையரை பார்த்து தரிசனம் பண்ணணும் எப்படியாச்சும் அப்படின்ட்டு. மழை தெரிது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மழை தெரிது பாருங்கள், நல்லா பாருங்கள். வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிரிட்ஜை தாண்டி வந்தோன்னே இந்த சிக்னல் திரும்புதில்ல, அப்படி திரும்பி போனோம்னா இந்த ஒரு டேபரி கேர்டு வரும். போலீஸ் நிற்பாங்க. உள்ளே விட மாட்டாங்களாம். அவர் அதான் சொன்னார் டிரைவரு, இப்படி கூடி போனால் உள்ளே விட மாட்டாங்க. நீங்கள் வந்து அதான் கோயிலுக்கு போகிற அந்த 4 வழிப்பாதையில் ஏதாச்சும் ஒரு வழிப்பாதைக்கு வந்துடுங்க. வந்தோடனே அங்கே போலீஸ்காரங்க விட மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை திருப்பி விடுவாங்க. திருப்பி விடும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு தெரு மாதிரி வரும். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அங்கே போயிட்டு உள்ளூர்காரங்க யாராச்சும் இருப்பாங்கள்ல, அங்கே கடை வச்சுருக்கவங்ககிட்ட கேளுங்க. கோயிலுக்கு கோபுராண்ட போகணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க எப்படி கூடி போகணும் அப்படின்ட்டு.
ஏன்னா அவங்களுக்கு தெரியும் லோக்கலில் வழி எங்கெல்லாம் விட்டுருப்பாங்க அப்படின்ட்டு. ஏன்னா எல்லா இடத்துலையுமே அடைச்சி வச்சுருப்பாங்க சனி ஞாயிறு ஆயிடுச்சுன்னா. இது வெள்ளிக்கிழமைனால கொஞ்சம் பரவாயில்லாமல் வந்துட்டோம். சனி ஞாயிறு ஆயிடுச்சுன்னா ரொம்ப இடத்துல அடைச்சி வச்சுருப்பாங்க. இந்த இப்போ கார்லாம் சைடில் நிப்பாட்டியிருக்காங்க பாருங்கள், அவங்களாம் இந்த கர்நாடகா, ஆந்திரா அங்கேருந்து வந்தவங்க தான். அங்கங்கே விட்டு வச்சுட்டு இங்கேருந்தே நடந்து போயிருந்தாங்க. ஏன்னா உள்ளெல்லாம் போக முடியாது இப்போ, ஏன்னா ரொம்ப கூட்டமாயிடுச்சு. இப்போ இந்த ஆந்திராக்காரங்கெல்லாம் வந்து ரொம்ப பேர் வந்ததுனால இப்போ நம்மளாலேயே போக முடியல உள்ள. அதனால அங்கங்கே நிப்பாட்டிட்டு, வண்டியை நிப்பாட்டிட்டு அவங்க பாட்டில் நடந்து போயிருக்காங்க இங்கேருந்து. நீங்கள் அங்கே லோக்கலில் இருக்கிறவங்ககிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, எப்படி போகணும் எப்படி வரணும் அப்படின்ட்டு. சில இடத்துல இங்கே பாருங்கள், இப்போலாம் பைக் நிப்பாட்டினால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். ஒரு குறுகலான தெருவாக தான் இருக்கும். அதில் ஒரு கார் தான் போகிற மாதிரி இருக்கும். அது வழியாக நம்ம அப்படியே போய்க்க வேண்டியதான். போனோம் அப்படின்னா ஒவ்வொரு சந்தா போகிற மாதிரி இருக்கும் திரும்பி திரும்பி. கேட்டுக்கோங்க, தெரிலனா அங்கங்கே கேட்டுக்கோங்க எப்படி போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களே சொல்கிறாங்க. அப்படியே நம்ம பாட்டில் போக வேண்டியதான். அப்படி எதுவுமே தெரிலனா ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் எப்படி போகிறதுன்னு கேளுங்க, சொல்லுவாங்க. அந்த ரோட்டில் வந்துட்டிங்கன்னா அப்படியே நேராக வந்தீங்கன்னா நம்ம இந்த கோபுரத்துக்கு வந்துடலாம். கரெக்டாக அந்த கோபுரம் தெரியுது பாருங்க, சரியாக எடுக்க முடியல, ஆனால் தெரியுது பாருங்க, அந்த கோபுரத்தாண்ட வந்துடலாம். அங்கே யார்கிட்டயாவது கேளுங்க, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் எப்படி போகணும்னு கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. அந்த ரோட்டில் அப்படியே நேராக வந்துட்டு அந்த மெர்கன்டைல் பேங்க் வந்துட்டிங்கன்னா அந்த ரோட்டில் நேராக வந்தீங்கன்னா அப்படியே நம்ம கோபுரத்தாண்ட வந்துடலாம். இங்கே வந்துட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது, நம்ம இங்கேயே பார்க்கிங் இருக்கும். ஆனால் இந்த வாசல் வந்து சீக்கிரமாகவே அடைச்சிருவாங்க. நம்ம மெயின் வாசல் வழியாக போனால் தான், எப்படியும் இப்படி போனாலும் நம்மளை இப்படி கூடி ரிட்டர்ன் விட மாட்டாங்க, திரும்ப அப்படி கூடி தான் வர சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் வந்து அப்படி வழி தெரில அங்கங்கே சுற்றிட்டே அலையிறீங்க அப்படின்னா தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் போகிறது அப்படின்னு சொல்லி கேளுங்க. அப்படி பார்க்கிங் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். டிரைவர் என்ன சொன்னார்னா, பார்க்கிங் வந்தால் இங்கே ஃபுல்லாகவே வண்டி நிற்கிது, எங்கேயுமே வண்டி விட முடியல. அவர் என்ன சொன்னார், உங்களை ஓரமாக நான் இறக்கி விட்டுருந்தேன், நீங்கள் இறங்கி நடந்து போய் சாமி பார்த்துட்டு வாங்க, நான் இங்கே விட்டு வைக்கிறேன் அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்ட்டு நாங்களும் சாமி பார்க்க கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஏன்னா உள்ள ஃபோன்லாம் அலோடு கிடையாது. நான்